ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து காலர் நெக் பிளவுஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அது வந்து 40 சைஸ்ல பார்த்துருப்போம். இது வந்து இப்போ 34 இன்ச் சைஸ்ல வந்து ஒரு கட்டிங் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ காலர் நெக்குக்கு வந்து சில சில ஷோல்டர் ஆம்ஹோல் எல்லாம் சில கரெக்ஷனோட நம்ம பண்ணணும். சுற்றளவுக்குமே வந்து பாடி லூஸ் கொடுத்து பண்ணணும். ஸோ வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும் அந்த மாதிரி டிப்ஸோட இந்த 34 இன்ச் சைஸ் பிளவுஸை வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணி ஃபர்தராக வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் மாடல்லே அப்படியே ஸ்டிச்சிங் தான். ஸோ ஸ்டிச்சிங் இல்லாமல் கட்டிங் மட்டும் டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து காலர் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ளவுஸ் இதுதான், சாரீ ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் சாரீ ப்ளவுஸ். வாங்க இப்போ வந்து 34 இன்ச் சைஸ்க்கு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கட்டிங் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ லைனிங்ல வழக்கம் போல் நம்ம ஃபோல்டிங் சைடு வந்து நான் என் பக்கம் நான் வச்சுருக்கேன், ஓப்பனிங் சைடு வந்து எதிர்பக்கம் விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மடிச்சடிக்கிறதுக்காக பேக் பீஸில் நம்ம மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1.5 இன்ச் நான் வந்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட பின் உயரம் வந்து நான் ஒரு 14.5 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இவங்க கொஞ்சம் லென்த் அதிகம் தான் கேட்டிருந்தாங்க. 14.5 வச்சுருக்கேன். ஸோ அப்படியே லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நான் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வந்து ஷோல்டர், இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிவைடட் பை 2 போடுறோம் ஷோல்டருக்கு. இப்போ வந்து நம்ம ஹை நெக்குன்றதுனால டிவைடட் பை 2 போட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த 14 டிவைடட் பை 2 வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 7 வரும். ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஓகேங்களா? டோட்டலாக வந்து நான் ஷோல்டர் வந்து 7.5 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்கு வந்து நம்ம ஹை நெக்குன்றதுனால 1 இன்ச்சு இல்லை ஒரு 3/4 இன்ச் மட்டும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதிகம் கொடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு 3/4 இன்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து நான் ஒரு 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். கழுத்தோட வளைவு அப்படியே லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஹை நெக்குன்றதால ரொம்ப நீங்கள் கொடுக்க வேண்டாம், அதுக்காக தான். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து அப்படியே ஷோல்டர் ஸ்ட்ராப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? வீடியோவில் காட்டுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சில் இருந்து நம்ம 6.5 இன்ச்சு ஆம் ஹோல் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஹை நெக்குக்கு வந்து ஆம் ஹோல் கொஞ்சம் அதிகம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்குடான்னு நினைக்காதீங்க. ஸோ சேம் இங்கே இந்த 6.5 வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதை இங்கே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோலுக்கு வந்து நம்ம 6.5 மார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 இன்ச்சு ஸ்லோப்புக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இப்படி நீங்கள் ஸ்லோப்பாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே நெக்ல இருந்து அப்படியே ஸ்லோப்பாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஹை நெக்குக்கு வந்து இந்த ஸ்லோப் கொடுத்தாதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். சரிங்களா? இது பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 34 இன்ச்சு சைஸ். ஓகேங்களா? அப்போ 8.5 வரும். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் வியரிங்க்கு வந்து 8.5 நம்ம அப்படியே கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஹை நெக்குன்றதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து பாடி லூஸ் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? பாடி லூஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 9 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச்சு ஒரு சீமுக்காக நான் கொடுத்துக்கிறேன். தையலுக்காக 2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஆம் ஹோலோட வளைவு வரைஞ்சிக்கோங்க. மிட் பாயிண்ட் பார்த்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து 30 இன்ச் டோட்டலாக வந்து. ஸோ அதில் 30 இன்ச்சில் வந்து 4ல் ஒரு பங்கு வந்து எடுத்தோன்னா 7.5 வரும். ஓகேங்களா? ஸோ 7.5 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து நம்ம பேக் சைடில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து சீம் அலைன்ஸ் வந்து இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும்னு இருந்தாங்க, அதனால நான் 2 இன்ச்சாக விட்டுக்கிறேன். சரிங்களா?
ஸோ அவ்வளோதான். இங்கேயும் நம்ம சீம் அலையன்ஸ் 2 இன்ச் விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த 1 இன்ச் டாட்டுக்கு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ இதையும் லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இருந்தும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம பேக் சைடு மார்க்கிங் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஷோல்டர் வந்து ரெடி ஷோல்டர் வந்து டிவைடட் பை 2 போட்டு அப்படியே நம்ம மார்க்கிங் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஆம் ஹோல்மே வந்து நம்ம நார்மல் ஆம் ஹோல் வந்து இவங்களுக்கு வந்து 34 சைஸ்க்கு வந்து 5.5 தான் வந்திருந்திருக்கும். ஆனால் வந்து நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்படிதான் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி நீங்கள் ஹைநெக் ப்ளவுஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஷோல்டரும் ஆம் ஹோலையுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். பாடி லூஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஹைநெக் ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டாக உட்காரும். ஸோ இதுபடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். வாங்க கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேக் சைடு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். வாங்கி இதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இவங்க ஸ்ட்ரைட் கட் தான் கேட்டிருக்காங்க. நம்மளோட பேக் பீஸ் அப்படியே வந்து ஸ்ட்ரைட் இதில் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா, அப்படியே நம்ம ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரு, நம்மளோட ஆம் ஹோல் எல்லாமே அந்த இருக்கிறத அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஷோல்டருக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஷோல்டர் 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி. உங்களுக்கு வந்து நெக்கு வந்து 6 இன்ச் நம்ம கொடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இந்த நம்ம ஷோல்டரோட இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு நெக்கோட வளைவு நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வந்து லைட்டாக உங்களுக்கு தேவைன்னா இப்படி நல்லா கொஞ்சம் தேவைன்னா மட்டும் லைட்டாக இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி உள்ளே வளைச்சி இப்படி நெக்கு வரைஞ்சிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். காலர் நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி. சரிங்களா, ஸோ இதில் ஆம் ஹோலோட லைன் வரைஞ்சிக்கோங்க. 1/2 இன்ச் லைட்டாக உள்ள வந்து உள் வெட்டு வெட்டிக்கோங்க ஆம் ஹோல்ல. சரிங்களா, அவ்வளோதான். நம்மளோட நெக்கும் ஆம் ஹோலும் வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து முன்னுயரம் மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து டோட்டலாக 14.5 வச்சுருந்தோம். ஸோ வந்து இவங்களுக்கு 13.5 நான் முன்னுயரம் டோட்டலாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம கொக்கி பக்கம் சைடு வந்து ஒரு 2 இன்ச்சு இங்கே அப்போர்டில் இதை மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு அப்போர்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சென்டர் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்னா, இவங்களுக்கு வந்து 34 இன்ச்சுன்றனால வந்து சின்ன சைஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து பாடி சைஸ் சின்னதுன்றதுனால மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2.5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 2.5 இன்ச்சு வச்சு 1.25 இன்ச்சு டாட்டோட அகலத்தை நான் குறிச்சிக்கிறேன். 2.5 இன்ச்சு டிஸ்டன்ஸு, 1.25 இன்ச்சு டாட்டோட அகலமும் நான் குறிச்சிருக்கேன். இது அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் இங்கே நம்ம ஆம் ஹோல் சைடும் லைன் வரைஞ்சிருந்தோம், டாட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதையும் வந்து அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம டாட்டோட அகலம் வந்து 1.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கிட்ட ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி டாட் குறிச்சிக்கோங்க. இங்கேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணி டாட் குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டாட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ரிமைனிங் மார்க்கிங் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் அப்போ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஐப்பட்டி கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நீங்கள் விட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் விட்டுக்கோங்க உங்கள் ஸ்டிச்சிங்கோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆம்கோலில் வந்து நம்ம ஆம்கோல் உள் குழிவு வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வெட்டணும். அவ்வளோதான். இங்கே டாட்டோட இந்த மார்க்கிங் வந்து குட்டி நாச் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து இவங்களுக்கு வந்து 8.5 வருது சுற்றளவு, ஸ்லீவோட சுற்றளவு. ஸோ இருந்தாலும் நான் கொஞ்சம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் பிரித்து விடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி
ஃபோல்டிங் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். சரிங்களா, கொஞ்சம் ஒரு சின்ன ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். இதுல இருந்து ஒரு 9 இன்ச் ஸ்லீவ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இவங்க எல்போ ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 9 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிறோம். மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுத்துக்கிறோம். லைனிங்ன்றதுனால லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச், இங்கே கீழே ஒரு 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ மேலே 1/2 இன்ச் ஷோல்டருக்கு, கீழே வந்து லைனிங் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக. சரிங்களா, ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்லீவோட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு வந்து 5.75 வருது. 5.25 இன்ச் வந்து ஸ்லீவோட சுற்றளவு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப் டவுன் குறிச்சுக்கிறோம். சரிங்களா, 3 இன்ச் நான் குறிச்சுக்கிறேன். ஸோ இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம ஸ்லீவோட சுற்றளவு நான் 8.5 சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்லேருந்து அப்படியே லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்லீவோட அந்த கர்வ் வரையணும். 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட மிட் சென்டரில். ஸோ மார்க் பண்ணி இங்கே நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதோட சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச் மேலே குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாகவே போட்டுக்கிட்டு அப்படியே கர்வ் வந்து வரணும். இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணுற அளவு கர்வ் போட்டுக்கிட்டே வாங்க. வந்து அப்படியே வந்து டவுன்வர்ட்ஸில் அப்படியே போயிடணும். சரிங்களா, இந்த சுற்றளவு போய் ரீச் ஆகணும். ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்லீவோட சுற்றளவு இது ஆம்ஹோல் சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா சீமுக்காக இவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருந்ததுனால நான் 2 இன்ச் அளவு கொடுத்துக்கிறேன். இங்கே மட்டும் ஒரு குட்டி பீஸ் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணிக்கிறோம். இங்கே ரெடி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரையும் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுதான் ஸ்லீவ் ரெடி. இங்கே நம்ம ஒரு குட்டி பீஸ் வந்து நம்ம இங்கே ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அது ஸ்டிச்சிங் அப்போ ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வந்து கட்டிங் அவ்வளோதான். நம்ம மெயின் பீஸில் இது எப்படி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணலான்றது பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ண லைனிங்கை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கேன். இது புடவையோட கிளாத்துன்றதுனால கொஞ்சம் வந்து கோர்ஸாகவே தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இருப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிங்கை வந்து அப்படியே அசம்பிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். பேக் பீஸு ஸ்லீவ் வந்து இங்கே கொஞ்சம் ஈவனாக கரெக்டாக இருந்ததுனால இங்கே ஸ்லீவ் அசம்பிள் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட ஃப்ரண்ட் பீஸு ஸ்ட்ரைட் கட்டுன்றதுலாம் ஸ்ட்ரைட்டாக இப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து இடம் இல்லை, ஏன்னா இது க்ளோஸ் நெக்குன்றதுனால ஷோல்டர் அதிகமாக வந்திருக்கு. ஸோ வந்து ஃப்ரண்ட் பீஸை இங்கே போட முடியல. ஸோ இங்கே பட்டி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைக்கும் போது அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது கட்டிங் ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். வாங்க அடுத்து ஃபர்தராக கண்டினியூஷனாக ஸ்டிச்சிங் எப்படின்றது பார்க்கலாம். நம்ம இது வந்து நார்மலாக வந்து காலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மித்த ரிமைனிங் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் தைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஃபுல்லாக வந்து நம்ம மெயின் மெட்டீரியல் லைனிங்கே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். லாஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங்காகவே இது எப்படி தைக்கணுன்றது சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அதுபடி நம்ம ஃபுல்லாமே இந்த மாதிரி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, காலர் எப்படி வைக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபுல்லாக வந்து இது மாதிரி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணி சைடு ஃபுல்லாக அடித்து நம்ம ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கில் ப்ளவுஸை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து இப்போ காலர் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரிங்களா, அந்த பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து இப்போ நார்மலாக ஒரு ஹைநெக் ப்ளவுஸாக கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம இதில் இங்கே வந்து நெக்குக்கு வந்து காலர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காலர் எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணணுன்றது பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து நீங்கள் வந்து ஒரு
2.5 இன்ச்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2.5 3.5 வரை எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 3 இன்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் 2 சைடுமே வந்து ஷோல்டர்லேருந்து 3 இன்ச் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா 2 ஷோல்டர் சைட்லேயுமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை இப்படி ஒட்டுக்கா வச்சு இப்படி நீங்கள் இப்படி பாருங்கள். இப்படி அளந்து இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டோட்டலாக இது வந்து லென்த் நெக்கோடு சேர்ந்து இப்போ லென்த் எவ்வளோ வருதுன்றது பார்த்துக்கலாம். டேப் வச்சு பார்த்தோன்னா எனக்கு வந்து 7 இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ். 7 இன்ச்சு ஒரு புள்ளியும் வருது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சைடுக்கு தான். அப்போ 2 சைடுக்குங்கும் போது 14.2 வருது எனக்கு. ஓகேங்களா? ஸோ அதுபடி வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸில் இந்த மாதிரி நான் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து காலரோட லென்த் வந்து 14.2 வேணும். நான் ஒரு தோராயமாக ஒரு சைஸில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க, கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம காலரை வந்து காலர் சைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவு கூட பண்ணிக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் கேட்டிருந்ததுனால நான் 1.25 இன்ச் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம காலரோட சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 7.1. அப்போ டோட்டலாக 14.2 வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோதான் நம்மளுக்கு காலருக்கு தேவையானது. ரிமைனிங் இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து அப்படியே கூட காலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடிதார்களுக்கெல்லாம் வந்து குர்த்திகளுக்கெல்லாம் அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும். நான் சின்னதாக ப்ளவுஸ்ன்றதுனால ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் நம்மளோட காலரு. நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேன்வாஸை நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி வந்து இந்த கேர்வ் வர்ற பக்கத்தை விட்டுருங்க. அப்படி எதிர் பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ரிமைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கோங்க. இப்படி ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 பீஸ் நம்ம எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அனதர் பீஸில் வந்து இந்த கேன்வாஸை வச்சு இந்த ஷேப்பாக இங்கே கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் அப்படியே வந்து கேன்வாஸ்க்கு மேலே படாமல் பக்கத்துலேயே அப்படியே தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? தையல் போட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 2 குட்டி குட்டி நாச் 2 இடத்துல போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் கரெக்டாக ஒன்று போல் திரும்பும். திருப்பி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து காலர் ரெடி ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு காலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஒட்டுலேயே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து நெக்கில் பிடிச்சி தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ரிமைனிங் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்க.
ஓகேங்களா. இப்போ இந்த வந்து காலரில் வந்து சென்டர் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலர் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை வந்து ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மார்க்கிங்கில் வந்து சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ஷோல்டர் கிட்ட நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஒரே இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அதோட சென்டர் எங்கே வருதுன்றதையும் பார்த்து சென்டர் இங்கே மார்க் பண்ணி குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த 3 மார்க்கிங் அடிப்படையில் தான் இப்போ வந்து காலர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா. எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கிற இடத்த பார்த்துக்கோங்க. ஸோ காலர் இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அந்த 1/4 இன்ச்சு பீஸ் தெரியும் வெளியில், நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த பீஸை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்து மேலே வச்சு அந்த 1/4 இன்ச் அளவு கரெக்டாக தையல் போட்டுக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த பீஸை தான் நம்ம ப்ளவுஸ் மேலே வச்சு அப்படியே தச்சுக்கிட்டே வரேன். நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ணியிருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து மேல் பக்கமாக வரணும். சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க, பொறுமையாக தைங்க, இழுக்காமல் தைச்சிக்கோங்க. ஸோ அந்த அர்க்காட் சென்டர் அர்க்காட் வர்றதையும் கவனிச்சுக்கோங்க. தச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு தையல் கூட மேலே போட்டுக்கலாம், கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலரில் இந்த ஒரு சைடு பீஸை வச்சு நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக நான் தையல் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேன்வாஸ் இருக்கிற பீஸை வந்து இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே மறைச்சிட்டு அப்படியே இப்படி மடித்து இப்படி ஒரு தையல் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நல்ல பக்கமும் உள் பக்கமும் ஒன்று போல் வந்து இந்த கேன்வாஸ் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஸோ வந்து ஃபினிஷிங் இப்படி தான் வரும். ஸோ இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே இப்படி வந்து உள்ளே ரேப் பண்ணிடுங்க. சரிங்களா. வாங்க அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக இதெல்லாம் எட்ஜஸ் எல்லாம் உள்ளே தள்ளிட்டு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக காலர் அட்டாச் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து வெளிப்பக்கமும் இப்படி தான் ஒன்று போல் இருக்கும், உள் பக்கமும் வந்து எந்த ஒரு பிசுறுமே வெளியில் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களுமே வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.